அப்ப பழைய ஏற்பாட்டு திருச்சபையிலே யாரெல்லாம் தேவனுடைய அற்புதத்தை கண்டும் அதிசயங்களை அவருடைய அற்புதங்களை பெற்றும் அவருக்கு விரோதமாக செயல்பட்டார்களோ அவர்களில் யாருமே ஆண்டவர் வாக்களித்த அந்த பரலோக கானான் என்று சொல்லக்கூடிய பரலோகத்துக்கு நிகரான, பரலோகத்துக்கு அடையாளமான கானான் தேசத்தை அவர்களால் சுதந்தரித்துக் கொள்ள முடியவில்லை. அப்படி என்றால் நீங்களும் நானும் பரலோக கானானுக்குள்ள பிரவேசிக்க பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிற நீங்களும் நானும் புதிய ஏற்பாட்டு திருச்சபையாகிய நாம இந்த பழைய ஏற்பாட்டு கால இஸ்ரவேலர்களைப் போல இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான இந்த சுபாவங்களை, ஜென்ம சுபாவங்களை, ஆதாமின் சுபாவங்களை, முற்பிதாக்களின் சுபாவங்களை, மாம்சத்தின் சுபாவங்களை எல்லாம் களைந்து போட்டு கிறிஸ்துவின் சாயலுக்குரியவர்களாய் மாற வேண்டும் என்ற அடிப்படையிலே அப்போஸ்தலனாகிய பவுல் அதை எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா.